ஹே காய்ஸ், இது ஒரு பெரிய ஸ்பீச் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டாக். என் மைண்டுக்குள்ள ஒரு சில விஷயத்த 1 or 2 minutes டு ஷேரிங் வித் யூ. ஹோப் யூ பீப்புள்ஸ் லைக் இட். லெட் வி ஸ்டார்ட். உண்மையை சொல்லணும்னா, லைஃப்னா எல்லாருக்குமே டஃப் தான். அதில் டிஃப்ரெண்ட் என்னென்னா, சில பேர் அதை வெளில கட்டுவாங்க, சில பேர் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. சில நாள் நமக்கு நாமளே பிடிக்காது. உண்மைதான். மிரரை பார்க்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தோணும். அது நார்மல். ஆனால் அந்த ஃபீலிங்ஸில் நம்ம ஸ்டாப் ஆகிடக்கூடவே கூடாது. கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஓகே, கிளாரிட்டி வர வரைக்கும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். யார் கிளாப் பண்ணாமல் இருந்தாலும் நம்ம ஒர்க் ஸ்டாப் பண்ண வேண்டாம். புரியுதா? இன்றைக்கி சைலண்டாக இருந்தாலும் நம்ம கன்சிஸ்டன்சி தான் நமக்கு நாளைக்கு பெரிய நாய்ஸஸ் க்ரியேட் பண்ணும். உனக்கு இன்னும் எல்லாம் ரெடி இல்லைன்னு தோணலாம், ஆனால் உனக்கு இருக்கிற பேஷன்ஸ், இந்த ஸ்ட்ரென்த், இதெல்லாம் உனக்கு தெரியாமல் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஆமா, கரெக்ட்? சில பேர் உன்னை டவுட் பண்ணுவாங்க, சில பேர் உன்னை இக்னோரே பண்ணுவாங்க. ஆனால் நீ உன்னை டவுட் பண்ண ஆரம்பித்தா அப்போ தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெவர் எவர் டவுட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஆல்சோ டெய்லி ஒரு பிக் ஸ்டெப்ஸ் அவசியம் இல்லை, ஒரு ஸ்மால் ஸ்டெப்ஸ் போதும். இன்றைக்கி போடுற அந்த சின்ன ஸ்டெப் நாளைக்கு உன் லைஃப்லேயே பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ இன்றைக்கி ஸ்லோவாக இருந்தாலும் ஓகே, இன்றைக்கி சைலண்டாக இருந்தாலும் ஓகே, ஆனால் கிவ் அப் மட்டும் வேண்டாம். பிகாஸ் உன் ஸ்டோரி இன்னும் ரைட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி பீட் ஸ்பீட். ஸ்டாப் பண்ணாமல் போகிறது தான் முக்கியம். பை காய்ஸ்.